தங்க கடத்தல் ரிலேட்டடா மாற்ற ஒருத்தருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த செல்வ பெருந்தகை அவர்கள் முன்வைக்கிறாரு. நீங்களும் 2 நாட்களா அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? அண்ணாமலைக்கு இதுல தொடர்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் அண்ணாமலைன்னு சொல்லலை. ஒரு தெய்வ பிறவி இருக்கு இந்த நாட்டில். நானே எனக்கு கடவுளோட நேர கான்டாக்ட் இருக்குங்கிறாரு. பரமாத்மா அவர்கிட்ட பேசுகிறார். இந்த நபர் பரமாத்மாவுக்கு தனியாக ஒரு பூ கொத்து கொடுக்குறார். அப்போ எக்ஸ்ரே விஷன் வச்சுருக்கிற பரமாத்மா தெய்வ பிறவி யார் என்னன்னு தெரிஞ்சிடாத. இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கே ஒரு ஆள் வந்தால் என்ன ஏதுன்னு தெரியும். தெய்வ பிறவிக்கு தெரியாமல் போயிடுமா? அதுவும் தெய்வ பிறவிக்காக 2019 கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு தெய்வ பிறவிக்கு அவரை பற்றி தெரியாமல் போயிடுமா? கட்சியில் நிறைய பேர் இருங்க சார் நான் பேசக்கூடாது. நான் ராகுல் காந்தியை ஃபாலோ பண்ணலாம். ராகுல் காந்தி என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா நான் யாருன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணுவாரா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ தெய்வ பிறவி இவரை ஏன் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாரு? தெய்வ பிறவிக்கு எல்லாம் தெரிஞ்சு கடவுளுக்கு ஈக்குவல் அவர். பரமாத்மாவோட டெய்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி பரமாத்மாவோட பேசுகிறவருக்கு யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியும். நான் சொல்லலை இந்த வார்த்தை, அவரே சொல்லிக்கிறாரு. நான் பயாலஜிக்கல் இல்லை, நான் தெய்வத்திலேருந்து நேரம் வந்தவன், தெய்வத்தோட நேரம் இருக்குன்னு. அப்போ அவருக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்குமா? அது மாதிரி மகாபுருஷங்களுக்கு தெரியுமா தெரியாத? தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் கேள்வி கேட்குறோம். இல்லை, உலகத்தின் ஒரு பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அவ்வளோ தொண்டர்கள். நான் என்ன கேட்குறேன், தெய்வ பிறவிக்கு ஒருத்தரை ஃபாலோ பண்ணும். அப்போ பிஜேபியில் இருக்கிற எல்லாரையும் தெய்வ பிறவி ஃபாலோ பண்ணுறாரா? தெய்வ பிறவியே செலெக்ஷன் பண்ணியிருக்கிறார். சரி, தெய்வ பிறவி மட்டும் செலெக்ஷன் பண்ணல, அம்மையாரும் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மையாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டாங்களா? மயிலாப்பூரில் பிறந்த அருவிஜீவி, அவங்களுக்கும் தெரியாமல் நடந்துருச்சா? இவங்க அவரை ஃபாலோ பண்ணலாம், தொண்டர் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் யாருன்னு தெரியாமல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுவீங்களா? மாட்டோம். யார் அவங்கள பற்றின விவரங்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் பண்ணுவோம். நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒருத்தங்க திடீர்னு தவறுகள் இல்லையே. நான் உன்கிட்ட பூ கொத்து கொடுக்குறேன், எது மாதிரி ஆள்கிட்ட நான் பூ கொத்து வாங்கினேன்னு கூட எனக்கு தெரியாது. தனியாக 1 to 1 நம்ம தெய்வ பிறவி கேமராலாம் செட் பண்ணி ஃபோட்டோ எடுக்குமே. கேமரா தானே நம்மளுக்கு தெய்வ பிறவிக்கு பிடிச்ச விஷயமே, கேமரா தான். அந்த கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிற போது யாருன்னு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருமா? கூட்டத்தில் நீங்கள் பூக்குத்து வாங்கிறது பாசிபிள் ஆக்சிடெண்ட். தனியாக ஒருத்தர் ஸ்டூடியோவில் உங்களுக்கு பூக்குத்து கொடுக்குறேன்னா தெய்வ பிறவிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த தெய்வத்துக்கு கொடுத்த சக்தியில் பார்த்தாலே தெய்வ பிறவிக்கு எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க வேணாமா? இல்லை சார், நீங்கள் கிண்டலுக்கு பல விஷயங்கள். கிண்டல் இல்லைப்பா, இல்லை பாரு, நீ சீரியஸாக பேசணும். நான் சொன்னேன்னா அவர் தெய்வம்னு அவர் தானே சொல்லிக்கிட்டாரு. அப்போ நான் அவர் பொய் சொல்கிறாருங்கிறீங்களா? பிரதமர் பொய் சொல்லிட்டாரா? அவர் தெய்வ பிறவி இல்லையா? அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த சக்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது ஒரு இன்சிடென்ட் இல்லைப்பா, நான் 3 இன்சிடென்ட் சொல்கிறேன். நார்மலாக தமிழில் சொல்லுவாங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். நான் 3 சோறு தரேன். ஆருத்ராவில் ஃப்ராடு பண்ணவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க. விசாரணையில் இருக்கு அந்த விஷயங்கள். எல்லா கட்சியிலுமே அப்படி இருக்காங்க. இது பேசத்துக்குள்ள மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் பணம் காணாமல் போச்சு. எந்த கட்சியில் நின்னார் அவர்? அமித்ஷா கூட சிவகங்கை போகாமல் அப்படியே போயிட்டாரு. அது இன்னும் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் ஒன்றும் பணம் கொடுக்கலையே. நான் போன வாரம் செக் பண்ண வரைக்கும் நம்பி போட்டவங்களுக்கு ஒன்றும் வரல, பணம் வரல. அவர் எந்த கட்சியில் இருந்தார்? இவர் ஒரு சீரியலாக நடக்குது இல்லை? எந்த கட்சின்னு கேட்குறீங்க. எங்கள் கட்சியில் யாராவது 2 பேர் காட்டுங்க. எங்கள் கட்சியில் இது மாதிரி 267 கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் யாரையாவது காட்டு. இல்லை ஆருத்ரா மாதிரி ஒரு நிறுவனம் வச்சு எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, இவர் காங்கிரஸில் முக்கிய பிரமுகர், காங்கிரஸ்காரர் அப்படின்னு காட்டு. இல்லை, அவர் ஒரு தவறு இல்லை. இருங்க, 267 கிலோவும் காங்கிரஸ்காரன் அடித்தது கிடையாது. எங்கள் வரலாறுலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் யாரும் 267 கிலோ தங்கம் சுருட்டின மாதிரி வரலாறு கிடையாது. இல்லை, இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து மக்கள் தங்கத்தை சாப்பிட்டதும் கிடையாது. இல்லை, பெனிஃபிட் ஃபண்ட் நடத்தி போட்டதும் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு பாஜக அவங்கள பாதுகாக்குதா? இல்லை இவருக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காருன்னு குற்றம் சாட்டுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஆதாரம் இருக்கு? என்னப்பா, நான் என்ன கேட்குறேன், இவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் ஏன் சஸ்பென்ஷன் ஆர்டர் போடல? உங்கள் நெஞ்சில் பாரம் இல்லைன்னா இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த பார்ட்டியிலேருந்து. விசாரணை போயிட்டு இருக்குல்ல சார்? கையும் காலமாக பிடிச்சாச்சு, சஸ்பெண்ட் தானே பண்ண, எக்ஸ்பெல்லாக பண்ண சொன்னேன்.
ம். ராகவன் அவசரமாக சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அவரை ரிசைன் பண்ண வச்சீங்கல்ல, அந்த விஷயம் வேற சார். இது பண்ணீங்கல்ல ஒரே நாளில். அதே மாதிரி இதுக்கு கையும் காலமாக பிடிச்சிட்டார்ல, நம்ம தானே வாங்கியிருக்கிறோம். அது ஆதாரம் தானே சொல்லுது. நம்ம தானே வாங்கியிருக்கோம். நீங்க குறிப்பிடுறது யாரை குறிப்பிடுறீங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பிருத்வி வாங்கினதா எல்லாரும் சொல்கிறாங்க. டைரக்டர் வீட்லையும் பிருத்வி வீட்லையும் இன்னைக்கு ரைட் நடக்கதா பேசுகிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க பேசுறாங்கிறது ஆதாரம் கிடையாது இல்ல சார். இருங்க சார், பிருத்வி இருக்குன்னு இல்லைன்னு அவர் வந்து சொல்லட்டுமே. எனக்கு யார் சபீர் அலின்னு? சபீர் அலி பாடுறாரு, அண்ணன் வாங்கி கொடுத்தாருங்கிறால. இதுலேயே தந்திரத்தை புரிஞ்சுக்கங்க. இது மாதிரி தந்திரம்லாம் நீங்கள் சொல்கிற நபர் தான் பண்ணுவார். ஒரு இஸ்லாமியருக்கு வாங்கி கொடுத்து மாட்டினா இஸ்லாமியர் தான் எல்லா ஸ்மகுலர்னு சொல்லலாம். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு கார்மெண்ட் ஆஃபீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனுக்கு இது மாதிரி ஒரு பிரைம் இடத்த அப்படி லட்டு மாதிரி கொடுப்பாங்களா? அதற்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி கிடைக்காது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும், உதவி தேவைப்படும். அதெல்லாம் இந்த புரிஞ்சுக்க முடியும். தெய்வ பிறவிக்கு பரமாத்மா அப்பப்போ சொன்னால் இன்னைக்கு காத்தால சொல்கிற பாம்பே ஏர்போர்ட்டை அதானிக்கு மாற்றி விடுனா மாற்றி விடுவார். இன்னும் தெய்வ பிறவிக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டை மாற்றி விடுன்னு செய்தி வரல மேலேருந்து வந்தோடனே மாற்றி விட்ருவார், எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி.